சைக்கிள் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் எவ்வளோதான் சொல்கிறது, கேட்குறதே இல்லை. அதே தான் செய்கிறது. சொந்தமாக எதுவும் செய்கிற பழக்கம் இல்லை. எல்லாத்தையுமே நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். போகாமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டு தூங்கி ஏஞ்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு தெரியுற என்ன கதை. டேய், எனக்கு இன்னைக்கு ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிடும். லெட்டு மீட் பண்ணலாம். நம்ம எப்போதும் மீட் பண்ற பிளேஸ் தான். மறந்துடாத. பாய். ஹலோ ஹலோ, சொல்லுடா. எங்கடா இருக்க? நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ஏன்? இன்னொரு ஒரு மதத்தில் நம்ம எப்போதும் மீட் பண்ண இடத்துக்கு வந்துடுறியா? டேய் இருடா, நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரேன். ஓகே தானே? ஓகேடா ஓகேடா. ஓகே ஓகே. சரிடா. ஹலோ, எங்கடா இருக்க? ஓகேடா, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்தில் வரேன். ஓகே. என்ன மணி இத்தனையாச்சு? காலையிலே ஃபோன் அடிச்சுட்டு இன்னும் வரல. ஏன்டா காலைல மூஞ்சி பிடிச்சிட்டு வர? உனக்கு என்னப்பா, வேலைக்கு போகிற, உன்னை கேள்வி கேட்க யாரும் இல்லை. எனக்கு அப்படியா? பேசாம அவங்க சொன்ன மாதிரி வேலைக்கு போக வேண்டியதாடா. என்ன சொல்லுவீங்களா? நானா என்ன வேலைக்கு போகாமல் இருக்கேன், வேலை அப்ளை பண்ணிட்டேன், எவனும் கூப்பிட மாட்றான். நானா பண்ணுறது? உன் வீட்டில் உன்னை கூப்பிட்டு காலையிலே எழுப்பி இது பண்ணாங்க. சரி, நீ என்னத்துக்கு அத்தனை மணிக்கு காலையில் எனக்கு கால் பண்ணி வர வச்சு ஒரு அரை மணி நேரமாக நான் இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன்டா. காலையே எங்கள் கேர்ள் ஃபோன் வச்சு வெயிட் பண்ணணுமா? அதான் உங்கள் ஆடியும் சட்டை காலில் இருக்கா, சட்டை கொடுத்தனா வெயிட் பண்ணுறேன். டேய், நான் ஒன்று சொல்லவா? காடி என் காடி, அதில் சட்டையும் என்னோடது தான். ஆனால் பாய்க்கிறது முழுசா நீ தான்டா. நண்பனுடைய சொத்து மற்றவங்களோட சொத்து எங்கே அர்த்தம் அப்படின்னு வாங்க போகல தெரில. இருறாங்க, நான் வேலைக்கு போய் நானே பார்த்து பண்ணுற எல்லாத்தையும் கூட போயிட்டு வந்துடுறேன். என்ன இருக்குல்ல, எல்லாம் ஊற்றிட்டேன். பார்த்து பத்திரமா மெதுவாக போயிட்டு வா. ஓகே. டேய், வேலைன்னு சொல்லிட்டு தான் ஞாபகம் வருது. முஸ்தபா இருக்கார்ல, அதான் காடி போட்டிருப்பாரு அந்த ஆளா? அவர் தான். அவர் வந்து புதுசாக என்னமோ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காராடா, என்னமோ ப்ராடக்ட்ஸா. அதுக்கு சேல்ஸ் மேனேஜர் தேடிட்டு இருக்காருன்னு சொன்னார். நீ வேணா ட்ரை பண்ணி பார்க்குறியா? உன் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன், ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோ. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஜென்ஜினாச்சு, வேலைக்கு போயிட்டேன்னா வீட்டில் இருக்கிறவங்க வாயினா அடைச்சிடும்ல. சரிடா, அப்போனா உன் நம்பர் நான் கொடுக்குறேன். நீ நம்ப கூட, நான் நாளைக்கு போய் பார்க்குறேன். நீ ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு போய் பாரு. சரிடா. சரிடா. டேய், மோட்ரு சாவி மோட்டரில் இருக்கு, நீ மோட்டர் எடுத்துகிட்டு போ. மோட்டரில் என்ன இருக்குல்ல? இருக்கு. ஓகே. எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். ஓகே. சொல்ல மறந்துட்டேன், பாபி மீட் பண்ணேன். அவங்க சித்தப்பா கம்பெனி எல்லாமே வேலை இருக்கு என்னமோ சொன்னான். நாளைக்கு தான் போய் பார்க்கணும். ஓ ஆமாவா? ஒன்றாரு ஃபோன் வருது. ஹலோ.
இது வந்து ஒரு 20 நிமிஷம். சரி வந்துடும். போகலாமா? வெல்கம் சரகுணன். ஹாய். ஓகே, இன்ட்ரோடியூஸ் யுவர் சார். என்னோடய பேர் சரகுணன். நான் இங்கே தான் இருக்கேன். ஸோ பாபி தான் வந்து சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தான். ஆமாம். ஏன்னா டிகிரி வச்சுருக்கேன் இந்தமாரி இங்கே டிசைனிங். உங்களோட ரெஸ்யூமே பார்த்தேன். ஓகே, வெல் இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் சொந்தமாக தயாரித்து செய்கிற ஒரு பிஸ்னஸ். ஓகே, ஸோ வந்து இதில் லாபம் நல்லா பார்க்கலாம். ஓகே, நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, உங்களுக்கு நிறைய கமிஷன், இது மூலிமா நிறைய கமிஷன் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, பை த வே இதுதான் கார்த்தி, என்னோட அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகே, நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்துட்ட பிறகு அவர்கிட்ட தான் செய்வே. நீங்கள் அவர் தான் உங்களுக்கு கைட் பண்ணுவார். பேசிக் சேலரி வந்து நான் 4,000 வந்து பேசிக் சேலரி. ஓகே, ஓகேவா உங்களுக்கு? கார்த்தி, நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்? நான் உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றி தான் ஓகே 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 பார்க்குறேன். ஓகே, என்னாச்சு? தெரியல, காடி சடன்லி பிரேக் டவுன் ஆச்சு. இருங்க பார்க்குறேன். போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ பாவி ரைட். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ப்ளஸ் கொஞ்சம் காலையில் இந்த சோர்வுலாம் இல்லாமல் கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பீங்க. அண்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி கேகேஎம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ நத்திங் டு வரி. அண்ட் இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். அண்ட் தென் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னே ஒரு தடவை டேக் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் இது மந்த்லி நீங்கள் பே பண்ணுறது தான். அண்ட் உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஒரு நியூ பேக்கெட் வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. அண்ட் சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் நத்திங் டு சே, எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லை. ஏன்னா நானே வந்து அந்த ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஓகே இல்லை, அதர்வைஸ் நான் நேற்று உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அந்த ப்ராடக்ட் சம்மந்தமாக வாட்ஸ்அப்பில். ஸோ நீங்கள் நல்லா டீட்டெயிலாக இது பண்ணிக்கலாம். ஓகே, போலி பொருட்களால் உருவான அடையாளம் காணாதவர்கள் மிகுந்த தீவிரம் அடைந்துள்ளது. அந்த நோய்க்கான தடுப்பூசி விரைவில் காணப்படும் என கேகேஎம் தெரிவித்துள்ளது. gift கேட்டியா? வாவ், தேங்க் யூ so much. நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உங்ககிட்ட. உனக்குமே தெரியும் எனக்கு விக்டோரியா சீக்ரெட்னா ரொம்ப பிடிக்கும்னு. பிரச்சனை இல்லையா? தெரிஞ்சு வாங்கி கொடுக்க தெரியாம வாங்கி கொடுக்க. ஓஹோ, வெயிட், ஹலோ, உங்களை நம்பி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு என்ன ப்ரோ? வெயிட் பண்ணுங்க. பட் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையே. நான் என் வேலை வந்து ஜஸ்ட் விற்கிறது மட்டும் தானே. என்ன ப்ரோ நீங்க இந்த மாதிரி ஃபேக்கான ஜாமான்லாம் வித்துக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? உங்களால என் உடம்பு தான் வீணாகிட்டு இருக்கு ப்ரோ. நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. நீங்க தெரியல ப்ரோ, கேட்டதுல இப்பதான் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க உங்க ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்னால தான் இது மாதிரி ஆயிருக்கு. இல்ல எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சாரி என்ன ப்ரோ, அதெல்லாம் நீங்க எப்படி இப்ப சொல்ல முடியும்? என்னாச்சு?
தெரியல, என்னமோ நான் வித்தனால தான் அவனுக்கு ஏதோ அன்ஐடென்டிஃபை பண்ண முடியாத டிசீஸ் என்னமோ வந்திருக்கிற மாதிரி பேசியிருக்கான். பட் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. இந்த ப்ராடக்ட் விற்கும் போது உனக்கு தோணலையா இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வரும்னு? இல்லையே, என்கிட்ட ப்ராடக்ட் பத்தி எதுவுமே சொல்லல. நானும் எனக்கு தெரியல. நான் எனக்கு கால் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இது பாரு, தேவையில்லாம பிரச்சனை வருது. வந்துடுவானா? இதோ வந்துட்டான் பாரு. என்ன இடம் அது? எதுக்கு என்ன பொறுமை இருக்கு? என்ன ப்ராடக்ட் விற்கிறீங்க நீங்க? உங்க ப்ராடக்ட் வெளியே நிறைய பேர் எஃப்ஐ ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நான் ரீசெண்டா வித்த அந்த பையனை வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நீங்க இருக்கான். அது பேர் தானே கொடுத்துடலாம். இன்னும் என்ன பொறுமையா இருக்கணும்? என் மேல ரிப்போர்ட் பண்றானா நான் என்ன பண்றது? நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி தான் நான் வித்தேன். ப்ராடக்ட் பத்தி எதுவுமே டீட்டெயிலா எதுவும் கேட்காம. நீ யார்கிட்ட பேசுற? கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். கையேறான். உங்களோட மேனேஜர் என்ன பண்ணிக்கிட்டு இப்போ அதுக்கு எங்க நிப்பாட்டிட்டு பாத்தீங்களா? எந்த ஒரு பிரச்சனையும் வராது. முதல் இந்த பேரு ஓகே, தப்பு நடந்துருச்சு ஓகேவா? அதுல வந்து உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இல்லாத மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துருக்கீங்க? எனக்கு புரியல. இந்த பேர் உனக்கு சம்மந்தத்தை எது கொடுக்குறேன் புரியுதா? எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன். கன்ஃபார்மா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டேய், என்னடா நடக்குது உன் கம்பெனியில்? என்னமோ உன்னோட கம்பெனியோட ப்ராடக்ட்ஸில் தான் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். அவன் வாழ்க்கையே வேறு போயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு ரைட்டு தான், இது என் சித்தப்பாவோட கம்பெனி தான், உன்னை நான் தான் அங்கே போய் ஜாயின் பண்ண சொன்னேன், எல்லாமே ஓகே. ஆனால் இப்போ வரைக்குமே நீ என்ன பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியாதுடா. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உன்னால் வந்துட்டு மற்றவங்க வாழ்க்கை வந்து கெட்டு போயிடக்கூடாது. அடுத்தவங்க அதை கெடுத்து நம்ம வாழ்கிறோன்னு சொல்லி ஒரு பேர் நம்மளுக்கு வேணாம். அதெல்லாம் பாவம். டேய், என்னை பொறுத்த வரைக்கும் அது ரைட்டு இது ராங்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. உனக்கு நல்லாவே தெரியும் 2 மாதத்துக்கு முன்னுக்கு நான் எப்படி இருந்தேன். செலவு கூட காசு இருக்காதுடா, அவங்ககிட்ட தான் நான் வாங்கிட்டு போவேன். ஆனால் இப்போ பாரு, என் இஷ்டத்துக்கு நான் செலவு பண்ணுறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், என் லைஃப் நல்லா இருக்குது. அது ரைட்டாக இருந்தாலும் சரி ராங்காக இருந்தாலும் சரி, அது என்ன காசு வருதுல்ல. நான் செய்கிற வேலையை காசு வருது. சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது, அவ்வளோதான். நான் அதெல்லாம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என் வாழ்க்கை ரன் பண்ண முடியாதுல்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? இத்தனை மணிக்கு என் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற. அதான்டா ப்ராடக்ட்ஸ். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீங்கள் செய்கிற ப்ராடக்ட்னால பல பேரோட வாழ்க்கை இங்கே பாதிக்கப்படுதுடா. ஒன்றும் தெரியாது, என் நண்பனோட வாழ்க்கை வீணாக போகுதுடா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, போடா. என் பேச்சு நம்பி தான் என் கிட்ட உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனுக்காக நான் எந்த வேணாலும் பண்ணுவேன்டா. நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. உன் ஃப்ரெண்டு பாபி இப்போ தான் என்னை பார்த்து மிரட்டிட்டு போனான். உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எங்ககிட்டலாம் சொல்லுவல்ல. இப்போ உனக்கே தெரியும் நீ என்ன பண்ணணுன்ட்டு. நீ பார்த்து பண்ண, ஓகேவா? ஹலோ பாபி, எங்கே இருக்க? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஹலோ, அவன் அந்த பையன் தான் வரானா? எனக்கு வேறு வழி இல்லை, அவனை அடிச்சுட்டு.
என்ன ஸ்டடி நம்பர் யாராச்சும் நோட் பண்ணீங்களா? இல்ல பாக்கல. பாக்கலையே. அந்த ப்ரோ எங்க என்ன தூக்கிட்டு வந்தாரு? அவங்க அவங்க எங்க இருந்தாங்க? தெரியல. ஷூர். நீங்க எதுவும் அவங்க கிட்ட அவங்க மிஸ் கால் கொடுத்துருப்பாங்க உங்க ஃபோனுக்கு. ஓகே நீங்க அந்த ஷூர். நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. ஓகே ஏதாச்சும் ஒண்ணுனா. ஓகே. ஜாமா. இந்த கையில வைக்கிறேன். முடியுமா? பாத்து ஓகே. Okay, பார்த்து thanks. போயிட்டு வாங்க. ஓகே. ஓகே. டேக் பண்ணிக்கோங்க. போலி பொருட்களை விற்பனை செய்த 2 நண்பர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த போலி பொருட்கள் உருவான அடையாளம் காணாத பட நோய் மிகுந்த தீவிரம் அடைந்துள்ளது. அந்த நோய்க்கான தடுப்பூசி விரைவில் கண்டுபிடிக்கப்படும் என கேகேஎம் தெரிவித்துள்ளனர். ஏய் நீ எப்படா அந்த நான் முதல்ல வந்துட்டேன்டா. உன்னை பார்க்க தான் வந்தேன். எப்படி இருக்க இப்போ? ஓகே தான், பிரச்சனை இல்லை. டேய் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இல்லை என்கிட்ட ஒன்றுமே இல்லாதப்பே நீ கூட இருக்க, எல்லாமே இருந்தப்பே என் கூட இருந்த. இப்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இப்படி இந்த நிலைமையில இருக்கவே என் கூட இருக்க. ஏன்? எனக்கு நடந்தது எல்லாமே தெரியும்டா. உன்னோட மறுபக்கம் தெரிஞ்சும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. சரி, எனக்கும் வேலைக்கு மணி ஆகுது. உடம்பு பார்த்துக்கோ.